ஸோ ஹாய் ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஏவிபி நிஞ்சா கேமிங் தமிழ் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதாவது ரெட் பால் 4 சீரிஸ். இது வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, வாங்க கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க உள்ள போகலாம். ஓகே, என்ட்ரன்ஸ்லேயே நான் பாதி லெவலில் முடிச்சிட்டேன், இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்து முடிக்கணும் இல்லையா, அதான். ஓகே, ஒரு பால் உருண்டுட்டு போகுது. இதான் பேசிக் ரெட் பாலு. ஏன் இவ்வளோ பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டாக ஜம்ப் பண்ணிச்சுன்னு? செம்ம ஹைட்ரா, மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இது ஊட்டி அப்படியே மேலே போடும், அவ்வளோதான். ஓகே கைஸ், ஃபஸ்ட் லெவலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம ஃபஸ்ட் லெவல் வந்துட்டோம். திடீர்னு உருண்டு போயிட்டோம். நான் எப்படி உருண்டு வந்து காமிக்கிறேன். இப்படி உருண்டு வந்து இப்படி போயிட்டோமா, இங்கேருந்து இப்படியா, அட போங்கடா, இங்கேருந்து இப்படியா கைஸ், அடுத்து இங்கேருந்து இப்படியா கைஸ், அடுத்து இங்கேருந்து இப்படியா கைஸ், அடுத்து இப்படி போயிட்டு இங்கே போகணும், இதை தள்ளணும். அதாவது இந்த கேமோட ஸ்டோரி ரொம்பவே சிம்பிள் தான். பாக்ஸ் மண்டேனுங்கெல்லாம் ரெட் கலர் இருக்க பாலை பாக்ஸ் ஆக்குவானுங்க, ரெட் கலர் பாக்ஸ் ஆக்குவானுங்க, அதை காப்பாற்றணும். அதுதான் கேமோட சாப்டரு. ஓகே, நம்ம இப்போ வந்து பேசிட்டு இருக்கிற கேப்லேயே தேர்ட் லெவல் அசால்ட்டாக பூந்த உடனே ஒருத்தனை அடித்து குழந்துட்டோம். இந்த லெவல் எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓ என்னப்பா அதுக்கு மேலே ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க. இப்போ நம்ம தக்காளி அம்மா 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 வேகமாக வருங்க. நினச்சேன் சப்த சொன்னேன்ல கைஸ், செட்டானே எடுத்துக்கூடா. நம்ம வந்து ப்ரைவசி இல்லை, அது ஏதோ ப்ரீமியமில் வந்திருக்கோம். ஜஸ்ட்டில் ஏதோ ஒரு ஃப்ளோவில் வாய் போல இருக்குது. நம்ம வந்து ப்ரீமியம் மோடில் தான் இறங்கியிருக்கோம். அந்த ப்ரீமியம் மோடு உங்களுக்கு வேணும் காசு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ப்ரீமியம் மோடே காசு பாருங்கள். நம்ம வித்தியாசம் வந்துட்டோம். செக் பாயிண்ட் பிடிக்கிறதுக்குள்ள 2 மணி நேரம் ஆகிடும். இங்கே உருண்டே வேகமாக போய் ஒரு குதி தவுன்னு சொல்லிட்டு தவியாச்சு. சூப்பர் ஜம்பில், ஆனால் ஒரு ஸ்டார் விட்டுட்டோம். அதனால் ரீஜம்ப் பண்ண போகிறோம். டாய் வரேன்டா. ஓகே, கீழே ஒரு மண்டையை இருக்கான், பை மண்டையா அப்படி சொல்லிட்டு ஒரு அரபி குத்துங்கிற பேரில் ஒரு குத்தை குத்திட்டு இங்கேருந்து அப்படியே பறக்க போகிறோம். ஆட போங்க, ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு வந்தேன். ஆக்சுவலாக பார்த்தா எனக்கு பண்ணுறேன். ஓ மை காட், பறந்துட்டோம். ஓகே மை லார்ட், இப்போ நம்ம பறந்துட்டோம். இப்போ நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம், இங்கேருந்து மறுபடியும் பறந்துக்கலாம், என்னென்ன பண்ணிக்கலாம். இங்கேருந்து இப்படி போய்க்கலாம், அடுத்து இங்கேருந்து லாங் ஜம்ப் பண்ணிக்கலாம். இங்கே வந்தால் இவனை அடித்து பறக்கலாம், எல்லாமே பண்ணலாங்க. இதை கூட பிடிக்கலாம், நீ கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிரைட்னஸ் அவ்வளோதான். இங்கே இந்த மண்டியை சாக போகிறோம். டேய், உன்னை நசுக்கிய போட்டு தட்டுறோம், செத்து போனோம். எப்படி நாங்களாம் ஆங்கிரி ப்ரோ பிளேயர் பை ஏவிபி நிஞ்சா கேமிங் தமிழ் என் பிராணேஷ் அப்படி சொல்லுங்கள். எவனாச்சும் கேட்டானா இல்லை வீட்டுக்கு சொல்லுங்கள். இந்த லெவலையும் சக்ஸஸ் எஸ் அப்படி சொல்லிட்டு ஐயோ ஜம்புட்டும் பெரிய ஜம்பு தலைவா. பாய் ஜஸ்ட் மிஸ். எப்படியோ ஊட்டிக்கிட்டே போயிட்டுங்க. டே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சுங்க அம்மா. இப்போ லெவல் என்ன 6 தலைவா. தலைவரியே சூப்பரா அப்படிங்கிற மாதிரி தலைவரி சூப்பரான உடனே பதிலே சொல்லலை. ஏன் கேட்டால் தெரிலன்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஏறுவோம். எனக்கு லிஃப்ட்டை கொடுங்கடா. ஒரே கொடுத்துட்டானுங்க தெரியுங்க. இல்லை பட்டா எதுவுமே ஆகாது. அது உங்களுக்கும் முன்னாடியே தெரியுங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளே வந்துட்டோம். அடுத்ததான் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. போ ப்ரோ
போ ப்ரோ கம்மன் வாயை மூடிட்டு போ ப்ரோன்னு சொல்லிட்டு நம்ம கோப்ராவாக போயாச்சு. இப்போ இந்த காரை எங்கே நிறுத்துறது? காரே உன்னை எங்கே பார்க் பண்ணுறது தெரில, அதனால இங்கே நிறுத்தி வச்சுருக்கேன் சரியா? அப்புறம் வந்து எடுத்துப்பேன் அண்ணன். ஓகேங்க எடுத்தாச்சு. இப்படி தள்ளி விட்டாச்சு. அப்படியே அது கிளம்பு காற்று வரட்டும்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு மறுபடியும் இது ஏறி இப்படி போய் இது மேலே இப்போ எத்தனை அவ்வளோ ஓயோ லெவல் 7. ஓயாயோ கீழே வேறு ஒரு மண்டையை இருக்காங்க. இவன் ஃபாஸ்ட் மண்டையை. இவன் தான் இவங்க பிளாஸ்டிக்கை டப்பு போடுறாங்க. ஆமாம் எருமை மாடு என்னைய அடிக்கிறியா? செத்து போடா. அப்போ என்னங்க மறுபடியும் அடிக்கிறான்? சொல்ல அடிக்கிறியடா? நீ தான் மனுஷனாடா மிருகண்டா. ஓ செத்து போனதுக்கப்புறம் பேசுறியா? வாயிலே தீத்து குத்திடுவோம். செத்ததுக்கப்புறம் ஓகே போடா. எருமை மாடு செத்து போயிட்டான். இது எடுத்தா சில்வர் கலர் தார் வந்துச்சா? இல்லை சரி அப்பா பிடிக்கல. ஓகேவா கைஸ், முதல்ல இவனை போடா போயிட்டு போடு. அது என்னவா இருந்தா நம்மளுக்கு என்ன? இப்படி வேகமா போய் சொல்றோம். செத்து போடான்னு சொன்னாங்க. என்ன சாவிடுவியடா? ஏன்டா நீ எல்லாம் இருக்கடே? டே மாவடே வாடா. ஸ்பீட்ல நான் தானே கிங்கு. வாடா பாக்ஸ் போடா. இதுக்கு பிடிச்சி தள்ளு போடு. ஐயோ எங்க அடுத்து போட்டத்தில் பார்க்குறாங்க. எப்படி நாங்கள் ஆங்கிரி இது அப்படியே தான் இருக்கணும் போல. எனக்கு தெரிஞ்சு இந்த பாக்ஸ் தான் ஏதாச்சும் பண்ணணுங்க. புரிஞ்சுதா? இந்த பாக்ஸ் தான் இது மேலே தள்ளி இங்கே வச்சாச்சா, அடுத்து இங்கேருந்து இப்படி போகணுங்க. இப்படி போயிட்டு நீங்கள் வச்சாச்சா. அம்மா பாக்ஸ் போயிடுச்சு. எஸ் வீரா. இப்போ இதே இப்படியா போகிறது? சரி நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ண வேண்டியதான். என் ட்ரிக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஏமாவும் பழிக்காதுடா. என் ட்ரிக்கு ஏதோ நம்ம ட்ரிக்கு ட்ரீம் ட்ரிக்கு மாதிரி இருந்துச்சு. இது என் ட்ரிக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த ட்ரிக்கு பண்ணால் மட்டும் தான் இந்த லெவலை கம்ப்ளீட் பண்ண முடியும். அது வேற முக்கியம் இல்லை. அச்சா வேகமாக போயிட்டு ஆடியோ கீழே விழுந்துருக்கு. பயந்தே போயிட்டேன். வேகமாக போய் இதை வேகமாக தள்ளி விட்டு வேகமாக லெவலை முடிச்சிடும். பண்ணி பையன் ஸ்டார் இருக்கு விட்டுருப்பேன். ரெஸ்டன்ஸு எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம சுற்றணும். சுத்து என்னடா ஓ இப்படி சுற்றணும். புரிஞ்சுதாங்க? இப்படி சுத்த அது அம்மா தெரியாம கீழே விழுந்துட்டேன். மறுபடியும் கீழே விழுந்துட்டு சாரி. இன்னும் பேடி இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி விடுவோம். அப்போ தான் குதிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகே இதுக்கு மேலே போகாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் நான் பண்ணுவேன் ட்ரை. நான் பண்ணுவேன் ட்ரை. அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்துட்டேங்க ரைஸு. சரி என்னங்க மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வந்து விட்டாங்க. ரீ தாண்டா கொடுத்தேன். ரீ கொடுத்தா ஃபஸ்ட்லலாம் விட மாட்டானுங்க. செல்ல பண்ணுங்க நல்ல பண்ணுங்க. கடைசியில் இப்படி பண்ணி விட்டாங்க. பண்ணி போயிடுங்க. வாடா ஓட்ட போடா. போடா இங்க வாடா. நீ போடானா நான் வாடாடா. ஓகே இப்போ அடடா ஓகே நண்பா. இப்போ வந்து இப்படி
தூக்கிட்டு இப்படி தூக்கிட்டு இதுவே போதும் நண்பா. இல்லை நண்பா. ஓகே நண்பா, இளைய தளபதினு சொல்லிட்டு இளைய தளபதே டாடா டாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியூசிக் போட்டு வந்தாச்சு. இளைய தளபதே இல்லையா இல்லையா ஆட போங்க. ஞாபகப்படுத்துங்க ஏதோ ஒரு பழைய விஷயம். என்ன விஷயம்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் நம்ம ஸ்டார்லாம் தேவையில்லாமல் கலெக்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். எருமை மாடி பையில போட்டு தள்ளுறது சுத்தம் வேஸ்ட்டு. அது எனக்கு இப்போவே தெரிஞ்சு போச்சு. எருமை இங்கே வாடா. எருமை போடா. எருமை வாடா. எருமை போடா. நல்லா இருக்குல்ல எருமை. வாடா எருமை. வாடா வாடா வாடா. போடா வாடா வாடா வாடா. சூடா போடா. சூடா போடா. ஊர்ல என்னெல்லாம் சூடா போனான்னு சொல்றாங்க. ரெட் பால் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ வளர்றேன். எனக்கே தெரியல என்ன வளர்றேன்னு. யாரும் கண்டுக்காதீங்க. வைலன்ஸ் வைலன்ஸ் வைலன்ஸ். நோ ஸ்டைலிஷ் ஸ்டைலிஷ். ஐயா ஐயா வைட்டா. சரி நம்மளும் ஐயா பண்ண போகிறோம். ஓகே டாடாடோ. நாங்கள்லாம் யார்? ஆண்ட்ரி விஐபி அப்படின்னு சொல்லி லெவனை முடிச்சா அடப்பாவிதலாம். அடப்பாவிதலாடே விட்டுட்டு போகிறா தம்பி 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 தம்பி. அண்ணனை விட்டுட்டு போய் பெரிய தம்பி வந்துடா தம்பி. அண்ணனை விட்டுட்டு போயிட்டாங்க தம்பி. தம்பி தம்பி போடா போடா. கூட இனிமே அண்ணன் பேசுவாங்க. தும்பி பெரிய தும்பி. ஐயோ ஸ்டார். சரி ஸ்டார்லாம் தேவையில்ல. அவங்க சூப்பர் ஸ்டார்லாம் இல்லை ஸ்டார் எடுக்கிறதுக்கு. கிளம்புவோம் அதனால. டாட்டா பை பை குட் பை. ஹலோ தம்பி சூப்பராக இருக்கீங்களா? இப்போ நீங்கள் அந்த இடத்துல பறக்க போறீங்கன்னு சொல்லுது. பை பாய். இப்போ நான் கிளம்ப போகிறேன். ஏமாண்டியா அவட போடா. ஏமாண்டியா என் ஒரு நாட்டை குறைச்சி விட்டாங்க. சும்மா ஒரு மாட்டேன். விஐபி அப்படி சொல்லிட்டு இப்போ கேம் ஒரு மாதிரி போயாச்சு போயாச்சு. ஓகே எல்லாமே ஏமாண்டிக்கே. ஏதாவது ஒரு பாட்டு பாடலாம்னு நினைச்சேன். ஏமாண்டிக்கே பழகுடா பேரு அசுரனே. ஆனால் நான் மறுபடியும் பாடுவேன். ஏமாண்டிக்கே பழகுடா பேரு அசுரனே தேவரா போர்க்களம் போர்க்கலையாயிரம். நான் தப்பு தப்பா பாடுற எனக்கே தெரியும். இருந்தாலும் பொறுத்து போகிறேன். இல்லைன்னா கூட்டிட்டு போகாதீங்க. ஏன்னா இட்மை மண்டையா விட மாட்டேன். ஐடியா ஐடியா. வட 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 வெளியே போகார சூடா போனா. நான் கிளம்புறேன். பை பை. கீழே போனேன். மேலே போயிட்டேன். ஏதோ ஒரு கூப்பி ஏமாடிக்கே. போங்கடா. நான் பாடின பாட்டு தப்பான பாட்டு அப்படின்னா தக்காளி சட்னியா? தக்காளி சட்னி. ஓகேங்க. ஒரு வழியாக நம்ம எலிவேட்டரை பிடிச்சாச்சு. எலிவேட்டருங்கிற பண்ண போடா போடா தம்பி. என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்கு? முன்னாடி ஓகே டே 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 டேய் எடுத்துட்டேன். சரி ஆடு பார்ப்போம். டீ 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 அப்படி சொல்லும் போது வந்துச்சுங்க. எப்படின்னே தெரியல. சூப்பரா சூப்பங்க சூப்பங்க சூப்பங்க
ஐயோ டேய் மண்டையா போடா டேய் போடா டேய் ஃப்ளாஷ் மண்டையா நீ வர்சஸ் நான்டா நான் வர்சஸ் நீ இல்லடா நீ வர்சஸ் நான்டா ஓய் அவனே போயிட்டேன் சரி இதோட இந்த கேம் பிளே முடிக்கலாம் பை கைஸ் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை